ஹலோ வணக்கம் அண்ட் குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு வீக் டே, பட் எனக்கு வீக்கெண்ட் மாதிரி ஒரு சண்டே மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த மார்னிங் செஷன் நம்ம எல்லாருக்குமே ஒரு மறக்க முடியாத வீக் டேவாக இருக்குன்றதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. அது ஏன்றதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அன்வீல் பண்ண போகிறோம். மூவி பஃப் அண்ட் டர்மரிக் வழங்கும் பிக் ஷாட்ஸ் ஃபிலிம் கான்டெஸ்ட் பவர்ட் பை கியூப், சப்போர்ட்டட் பை பிரதீக்ஷா கேமரா, விகடன், நாக் ஸ்டுடியோஸ், ரேடியோ சிட்டி அண்ட் தி மெட்ராஸ் பிராண்டிங் கம்பெனி. மூவி பஃப் ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் சீசன் 1 2017 ரொம்ப சிறப்பாக துவங்கப்பட்டுச்சு. ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட்டாக, முக்கியமான ஒரு கான்டெஸ்ட்டாக இருக்குது. 2017 நம்ம நடத்தின கான்டெஸ்ட்டாக இருக்கட்டும், 2018 நம்ம நடத்தின கான்டெஸ்ட்டாக இருக்கட்டும், சீசன் 1 அண்ட் சீசன் 2 ரெண்டு வழியாகவும் தமிழ் சினிமாவுக்கு நிறைய முக்கியமான கிரியேட்டர்ஸ் கிடச்சிருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், இன்றைக்கி இந்த ஈவெண்ட்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட். சீசன் 1 ஃபர்ஸ்ட் கிளாப் 2017 அண்ட் சீசன் 2 ஃபர்ஸ்ட் கிளாப் 2018 பண்ண பிறகு வி ஆல் நோ கோவிட் ஹேப்பண்ட். அண்ட் இப்போது 2024 நம்ம ஒரு கம்பேக் கொடுக்குறோம். அந்த கம்பேக் எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். திரும்பி வரோம்னா அது பெருசாக இருக்கணும். கம்பேக் ஸ்ட்ராங்காக இருக்கணும், பெருசாக இருக்கணும்னா நம்ம ஒருத்தர்கிட்ட போனால் போதும். அந்த ஒருத்தரை நம்மளும் சூஸ் பண்ணோம். ஒரு பிக் ஷாட், ரொம்ப முக்கியமான விஷனரி, அவங்கள தான் நம்ம சந்தித்தோம். மிஸ்டர் மகேந்திரன் அவர்களை நம்ம சந்தித்தோம். அவரை சந்தித்த முதல் நிகழ்வுலேயே, அந்த முதல் சந்திப்புலேயே நம்மளுடைய விஷன், கன்விக்ஷன் எல்லாமே பெருசாச்சு. ஃபர்ஸ்ட் கிளாப்ன்றது அப்படியே ஒரு டபுள் அப் ஆகி பிக் ஷாட்ஸ் ஆகிடுச்சு. மகேந்திரன் அவர்களுக்கும் டர்மரிக் டீமுக்கும் எங்களுடைய அன்பார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டு நம்ம இந்த ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் பெருசாச்சு அப்படின்னா, நம்மளுடைய வின்னர்ஸினுடைய ப்ரைஸ் மணிலேருந்து இந்த கான்டெஸ்டினுடைய விஷன், கன்விக்ஷன் எல்லாமே பெருசாச்சு. இங்கே நாம் இன்வைட் பண்ணிக்கக்கூடிய கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும், செலக்ட் பண்ணப்பட்ட படங்களாக இருக்கட்டும், எந்த கிரியேட்டரும் இந்த ப்ரைஸ் மணிக்காக இந்த படங்கள் பண்ணலை அப்படின்னாலுமே வி ஜஸ்ட் தாட், மிஸ்டர் மகேந்திரன், டர்மரிக் டீம் அண்ட் மூவி பஃப் டீம், கியூப் டீம், வி ஜஸ்ட் தாட் தே டிசர்வ்ட் மோர். அண்ட் மிஸ்டர் மகேந்திரனோட கைடன்ஸில் நாம் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டை இதை நம்ம நடத்திட்டு இருக்கோம். அண்ட் ப்ரைஸ் மணியுமே டபுள் அப் ஆச்சு. 10 lakhs ப்ரைஸ் மணி நம்ம இந்த வின்னர்ஸ் எல்லாருக்குமே சேர்த்து கொடுக்க போகிறோம். அண்ட் இந்த ஜேர்னியில் நிறைய முக்கியமான பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே தேங்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இந்த செரிமனிக்குள்ளே போயிடலாம். அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி April 1 அன்றைக்கி நம்ம இந்த பிக் ஷாட்ஸ் கான்டெஸ்ட்டை அனௌன்ஸ் பண்ணோம். 2000க்கும் மேலே என்ட்ரிஸ்னால் இது ஒன்றும் சும்மா ஒரு அப்ளிகேஷன் கிடையாது. என்ட்ரிஸ்னால் 2000க்கும் மேலே ஷார்ட் ஃபிலிம்ஸ், 2000க்கும் மேலே ஷார்ட் ஃபிலிம் டீம்ஸ், 2000க்கும் மேலே டிரெக்டர்ஸ், 2000+ டிரெக்டர்ஸ் அவங்களுடைய ஷார்ட் ஃபிலிமை உருவாக்குறதுக்கு, கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த பிக் ஷாட்ஸ் கான்டெஸ்ட் ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. அதுவே எங்களுக்கு முதல் வெற்றின்னு நான் நம்புகிறேன். அண்ட் 2000+ என்ட்ரிஸில் 40,000+ votes பப்ளிக் சூஸ் பண்ண வின்னர்ஸ், டாப் 25 லிஸ்ட் எல்லாரையுமே நம்ம இன்றைக்கி இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் இதில் க்ரியேட் பண்ணுறதுல இருக்குது அப்படின்னா, என்கரேஜ் பண்ணுறதுல மக்களை என்றைக்குமே அடிச்சுக்க முடியாது. அண்ட் அந்த 40,000+ பீப்புளுக்கும் எங்களுடைய நன்றிகள். இவ்வளவு பேரும் சேர்ந்து தேர்ந்தெடுத்த வின்னர்ஸை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். April 1, 2024 நம்ம இந்த கான்டெஸ்ட்டை அனௌன்ஸ் பண்ணோம். எப்படின்னே தெரில, டக்குன்னு எல்லாருக்கும் ஐடியா அப்படியே பாப்பப் ஆகி நிறைய என்ட்ரிஸ் வந்துச்சு. அண்ட் July 8 நாம் இந்த சப்மிஷன் டேட்டை ஃபைனல் பண்ணி க்ளோஸ் பண்ணோம். எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 2266 படங்கள். அண்ட் அதுலேருந்து டாப் 25 நாம் செலக்ட் பண்ணோம். மூவி பஃப் யூடியூப் சேனலில் அது எல்லாத்தையுமே பப்ளிக்கு நாம் ஸ்ட்ரீம் பண்ணோம். அது நமக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் பப்ளிக் ஓட்டிங்க்கு ஓப்பன் பண்ணப்பட்டுச்சு. அண்ட் ஜூரிஸும் அது எல்லாத்தையுமே பார்த்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. ஜூரிஸ்க்கு இந்த இடத்துல we would like to extend our thanks. ரைட்டர் டிரெக்டர் சு அருண்குமார், எடிட்டர் செல்வா ஆர்கே, எடிட்டர் ஃபிலோமின் ராஜ், டிஓபி தேனி ஈஸ்வர், ரைட்டர் டிரெக்டர் ஹலிதா ஷமீம், எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத், ஃபிலிம் கிரிட்டிக் மிஸ்டர் ஸ்ரீதர் பிள்ளை அண்ட் ரைட்டர் டிரெக்டர் கார்த்திக் சுப்ராஜ். எல்லாருக்கும் எங்களுடைய நன்றிகள். ஏன்னா பப்ளிக் அந்த படங்களை, அதாவது டாப் 25 பார்த்தாங்க. பட் நம்ம ஜூரிஸ் 2000க்கும் மேற்பட்ட படங்களையும் பார்த்து அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட், அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு இதை நாம் இந்த ப்ராசஸை கடந்து வர முடிஞ்சிருக்கு. ஏன்னா இதை தனியாக பண்ணவே முடியாது. எங்களுடைய ஜூரிஸ் இந்த ப்ராசஸ் ரொம்ப சிறப்பாக, ரொம்ப நியாயமாக நடந்ததுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். ஸோ எங்களுடைய ஜூரிஸ்க்கு எங்களுடைய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்றைக்கி இந்த ஈவெண்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நம்மளுடைய மூவி பஃப் ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் எவ்வளோ முக்கியமான இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்குன்றதுக்கு இவர் ஒரு சிறந்த உதாரணம்னு சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளாப் 2017 லான்ச் பண்ணப்போ இவருடைய படம்
மிகப்பெரிய ரெஸ்பான்ஸை பெற்றது. நானே இங்கே பலாசோவில் அவரோட படத்தை பார்த்துருக்கேன். அப்பாலாக்கை பார்த்து என்னடா பயங்கரமாக இருக்கே அப்படின்னு ஆச்சரியப்பட்ட எல்லாருக்குமே அவருடைய வெற்றியில் ஒரு சின்ன பங்கு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி ரொம்ப முக்கியமான தமிழ் சினிமாவினுடைய ஆர் சவுத் இந்தியாவுடைய மிக முக்கியமான ஒரு யங் டேலண்ட்டாக சென்சேஷனாக இருக்கக்கூடிய பிரதீப் ரங்கநாதன் அவர்களை நாம் இன்றைக்கி ஸ்பெஷல் கெஸ்ட்டாக இன்றைக்கி இங்கே வரவேற்கிறோம். அடுத்ததாக இந்த டாப் 25 முடிஞ்சது, ஜூரிஸ் எல்லாமே பார்த்தாங்க, ஷார்ட் லிஸ்ட் 40,000 votes, 2,000+ என்ட்ரிஸ் இதெல்லாம் கடந்து வந்த பிறகு இந்த ஈவெண்ட்டும் இந்த ப்ராசஸும் இவ்வளவு சிறப்பாக வந்திருக்கு அப்படின்னா நம்மளுடைய பார்ட்னர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். ஸோ மூவி பஃப் அண்ட் டர்மரிக் பிக் ஷாட்ஸ் ஃபிலிம் கான்டெஸ்ட் பவர்ட் பை கியூப், சப்போர்ட்டட் பை பிரதீக்ஷா கேமரா, விகடன், நாக் ஸ்டுடியோஸ், ரேடியோ சிட்டி அண்ட் தி மெட்ராஸ் பிராண்டிங் கம்பெனி. ஒவ்வொரு பார்ட்னரும் இதில் எந்த விதத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னு டக்குன்னு சொல்லி முடிச்சிடுறேன். விகடன் இப்போது நாம் டிஜிட்டல்லையும் பிரிண்ட்லேயும் இந்த ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரெசன்ஸ் வரத்துக்கு வெவ்வேறு இடங்களில் அவங்களுடைய பெயரும் அவங்களுடைய உழைப்பும் இந்த கான்டெஸ்டுடைய ரீச்சும் போய் சேர்கிறதுக்கு முக்கியமான காரணமாக விகடன் இருந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரேடியோ சிட்டி ரேடியோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு முக்கியமான செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு, ரேடியோ ஆடியன்ஸுக்கு இந்த கான்டெஸ்ட்டையும் நம்மளுடைய ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸையும் கொண்டு போய் சேர்க்கறதுல ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ரேடியோ சிட்டி. கோபுரம் ஃபிலிம்ஸ் மிஸ்டர் அனில்குமார் மிகப்பெரிய சப்போர்ட்டாக நமக்கு இருந்திருக்காங்க, எஸ்பெஷலி ஃபார் த ஷார்ட் லிஸ்டட் டிரெக்டர்ஸ். அண்ட் நாக் ஸ்டுடியோஸினுடைய சப்போர்ட் நம்மளுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு எப்போவுமே மிகப்பெரிய லெவலில் இருந்திருக்கு, எஸ்பெஷலி மூவி பஃப் அண்ட் கியூபுக்கு டே 1லேருந்து அவங்களுடைய சப்போர்ட் இருந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் நாக் ஸ்டுடியோஸ்க்கு, எஸ்பெஷலி மிஸ்டர் கல்யாணம் ஃப்ரம் நாக் ஸ்டுடியோஸ் இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். பிரதீக்ஷா கேமரா ஸ்பான்சர்ஸ்க்கு மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸ் வின்னர்ஸ்க்கு அவங்க சார்பாக அவங்க லைட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இங்கே ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் கிரியேட்டர்ஸ்க்கும் தெரியும் எக்யூப்மெண்ட்ஸ் எவ்வளோ ரொம்ப முக்கியம், அதுக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம். ஒவ்வொரு தடவையும் ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் காமிச்சு நம்ம ரெண்ட் எடுக்கிறதுக்குள்ளே படாத பாடுபட்டிருப்போம். ஸோ பிரதீக்ஷா கேமரா ஸ்பான்சர்ஸ் ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸ் வின்னர்ஸ்க்கு லைட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 1.75 lakhs and 1.67 lakhs and 96,000 worth லைட்ஸை வந்து அவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஸோ மச் பிரதீக்ஷா கேமராஸ். அண்ட் தி மெட்ராஸ் பிராண்டிங் கம்பெனி விக்னேஷ் சின்னதுரை அவருடைய சப்போர்ட்டும் நமக்கு டே 1லேருந்து மிகப்பெரிய லெவலில் இருந்திருக்கு. அவங்க நமக்கு மிக முக்கியமான ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஆல் அவர் ஸ்பான்சர்ஸ், ப்ரெஸ் அண்ட் மீடியா, இங்கே வந்திருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டு we would like to start this event. So let's kick start Movie Buff Turmeric Big Shots Film Contest nudiya award ceremony. Once again we welcome you all. Top 5 winners irukanga illaya, top 5 short films adanudaiya oru mashup paaka porom and creators nudiya சின்ன மெமரிஸ்லாம் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அவங்களுக்கும் நமக்கும் மிக முக்கியமான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்திருக்கு. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கேன் வி ஸ்டார்ட் தி வீடியோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அவர் வின்னர்ஸ் அண்ட் த மேஷப். ஃபஸ்ட்டு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ திங்க் 1999 படையப்பா ரிலீஸ் ஆகும்போது நாகப்பட்டினமோ திருவாரூரோ அங்கே ஏதோ ஒரு பார்த்தேன். வேகா ஞாபகம் இருக்க விஷயம், தலைவர் பாம்பு எடுத்து கிஸ் கொடுப்பாரு. இன்னொன்று இந்த சவுண்டு. மாயி அப்படின்னு ஒரு படம். ஸோ சரத்குமார் சார் நடித்த படம் அது. ஸோ அந்த படத்தில் வந்து ஒரு பொண்ணு பார்க்குற சீன் ஒன்று இருக்கும். வடிவேல் சாரோட வந்து எல்லோரும் சேர்ந்து வந்து பொண்ணு பார்ப்பாங்க. எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வாமா மின்னல் அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க. அப்போ சிங் அப்படின்னு வந்து ஒரு ஸ்பீடாக வந்து பொண்ணு போவாங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் பார்த்த ஃபஸ்ட்டு படம் வந்து சந்திரமுகி. பாதி படம் வந்து நான் ஒழிஞ்சிட்டு தான் பார்த்தேன். நான் தனியாக என் ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்த்த படம் வந்து அது எனக்கு இன்னும் ரொம்ப ஸ்பெஷலானது. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, 7ஆம் அறிவு. ராஜா சின்ன ரோஜா தான் ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி வாயை பொழந்துட்டு ஒரு குழந்தைங்க பார்ப்பாங்களா அந்த மாதிரி மீட்டில் உட்காந்து பார்த்த படம். அதுக்கப்புறம் வந்து விஜய் டிவியில் வந்து
இந்த அதிரடி இரவுகள்னு சொல்லி சாட்டர்டே நைட் வந்து ஜாக்கி சான் படங்கள் போடுவாங்க. அதெல்லாம் தான் படம் பார்க்குறதுக்கு நம்மளை ரொம்ப புஷ் பண்ணி கொண்டு வந்தது. படையப்பா படம் ரிலீஸ் ஆகிருக்கும் போது தலைவர் படம் அப்போது கதை யார் நடிக்கிறா அப்போல்லாம் ரொம்ப சின்ன பையன். அது ஏதோ சாமி படம்னு நினச்சிட்டு போனேன். ஏன்னா போஸ்டரில் வந்து வேலு இப்படிலாம் இருந்தது. ஒருத்தர் கையை இப்படி பண்ணால் சவுண்டு வருது, கையை இப்படி இது பண்ணால் டோர் கதவு மூடுது, உள்ளேருந்து பாம்பு எடுத்து காட்டுறாரு புத்துலேருந்து. இதெல்லாம் வந்து யாரா இவருன்ற மாதிரி ஒரு அப்படி ஒரு மிரட்சி தான் அது. அதுக்கு பின்னாடி டைரக்டர் இருக்காங்க, மியூசிக் இருக்குது, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் அப்போ தெரியாது. எனக்கு நடிக்கணுன்றது தான் ஆசை. நான் நிறைய பேர்கிட்ட கேட்டு ஓகே இந்த காம்படிஷன் வருது, இந்த மாதிரி கரெக்டாக நம்மளை ப்ரெசென்ட் பண்ணிக்கணும்னு ஆசை. அப்புறம் சரி நம்மளே நமக்கு எழுதலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தது. இப்படி வந்தது தான் இந்த டைரெக்ஷன். ரொம்ப ஆக்சிடென்டலான டைரக்டர் தான். டைரக்ஷனுங்கிறது எவ்ரிடே லைஃப்பில் இருக்குது. நம்ம இப்போ ஒரு சலூன் கடைக்கு போனால் கூட வந்து பார்பர்கிட்ட வந்து இந்த மாதிரி முடிவெட்டுங்க, இந்த மாதிரி முடிவெட்டுங்கன்னு சொல்கிறோம்ல. அங்கேருந்தே வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து டைரக்ஷனுங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு அதை வந்து ஒரு கதை மூலமாக சொல்கிறப்போ வந்து நானும் ரொம்ப த்ரில்லாகிறேன். ப்ளஸ் என்ன பாதிக்குதோ அதே பாதிப்பு வந்து நான் வந்து என்னோடய ஆடியன்ஸ்க்கும் நான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்மோட தான் நான் வந்து ஸ்டோரி டெல்லிங்கில் இருக்கேன். நம்ம ஆடியன்ஸ் வந்து ஒரு நல்ல படம் வந்து அவங்கள வந்து நீங்கள் சிரிக்க வச்சாலோ அழுக வச்சாலோ இல்லை சிந்திக்க வச்சாலோ உள்ளே நின்று டேரக்டர் பேர் வந்தப்போ அவங்க கை தட்டிட்டு போகிறத வந்து நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஸோ நமக்கும் அந்த கைத்தட்டல்கள் வாங்கணுன்ற ஒரு ஆசை வந்து எனக்கு வர ஆரம்பிச்சது. அதுதான் இங்கே வந்து இப்படி ஒரு ப்ராசஸில் வந்து இப்போது என்னை இருக்க வச்சுருக்கு. சென்னை 28 படம் தான் வந்து எனக்கு டைரக்ஷன் பண்ணுன்ற ஒரு ஆசை வந்தது. ஆக்சுவலாக இது சினிமா பண்ணலாமா? அதாவது நம்ம லைஃப்பில் நடக்கிறத நம்ம லைஃப்பில் பார்க்குற விஷயங்களை நம்ம படமாக ஜாலியாக பண்ணலாமா? ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு கேங்கில் வந்தவன் தான், அந்த மாதிரி ஒரு ஆட்கள் தான். ஸோ சென்னை 28 படம் போது நம்ம கதைகள்லாம் நம்ம படமாக பண்ணலாமான்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்தது. ஏதோ ஒரு வகையில் ஓகே அப்போ நம்ம பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்சிடென்ட்ஸ் இருக்குது, நிறைய கேங்காக நம்ம பண்ண விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். சென்னை 28 வந்து ஒரு முக்கியமான பார்ட் படம் பண்ணணுன்னு டிசைட் பண்ணதுக்கு. ஸ்கூலில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று பண்ணோம் ஆனுவல் டேக்காக. ஸோ டே பிஃபோர்னு சொல்லிட்டு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிடிஎஸ் மாதிரி ஒன்று பண்ணோம். என் ஸ்கூலில் வந்துட்டு எப்படின்னா சினிமா பாட்டு போடக்கூடாது. நான் எம்சிசியில் படித்தேன். சினிமா பாட்டு எதுவுமே ஆனுவல் டேயில் பர்ஃபார்மே பண்ணக்கூடாது. நான் எடுத்த வீடியோவில் நான் என்ன பண்ணிட்டேன், பில்லாவோட தீம் வச்சுட்டேன். ஸோ தீம் வச்சோன்னா இந்த வீடியோ வந்து கடைசியாக போடும்போது ஆடிட்டோரியமே பயங்கர சவுண்டு அந்த தீமுக்காக, நான் எடுத்த வீடியோக்காக இல்லை அந்த தீமுக்காக. ஸோ அப்படியே கட் பண்ணால் இன்ஜினியரிங் காலேஜ் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரேர். ஏன்னா என் காலேஜில் அந்த இதெல்லாம் கல்ச்சுரல்ஸ் இந்த மாதிரி செட்டப்பே கிடையாது. ஸோ திடீர்னு பார்த்தா நான் செகண்ட் இயரில் வரேன், கல்ச்சுரல்ஸ் வைக்கலான்னு சொல்லிட்டு மேலே இருந்து நியூஸ் வருது சேர்மன் கிட்ட இருந்து. ஓகே ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் இருக்குன்ட்டாங்க. ஓகே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிட்டோம். அப்போ எதுவுமே தெரியாது. ஸோ நான் எடுக்கிறது தான். அப்போ தான் எனக்கு வந்து என்னென்னா, நான் செகண்ட் இயரு, தேர்ட் இயர் ஃபைனல் இயர் சீனியர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரையும் வேறு சீனியர்ஸ்னால் பெருசாக பேசுறதில்ல, அப்படியே பார்த்துட்டு இப்படியே போகிறது. அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆச்சு. கேமரா என் கையில் இருக்குது, நான் பின்னாடி இருக்கேன், நான் சொல்கிறதெல்லாம் என் சீனியர்ஸ் கேட்குறாங்கன்றப்போ அதுவே எனக்கு ஒரு பயங்கர இதுவாக இருந்தது. ஸோ காலேஜில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடித்தோன்னே அங்கே ஒரு புஷ்ஷு கிடச்சிது. ஓகே இதை நம்பி நம்ம இறங்கலாம், நமக்கு ஏதோ வருது, கற்றுக்கிட்டால் கரெக்டாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நமக்குள்ளே ஒரு இன்ஸ்டிங்க்ட் ஒன்று தோணும். ஸோ அந்த மாதிரி தோணுச்சு. அதை நம்மளை சுற்றி இருக்கவங்களை எல்லாரையும் நம்ப வச்சு நம்ம உள்ளே வரதுக்கு ஒரு ட்ராவல் இருக்கும். அது அப்படி நடந்தது. இந்த எல்லா கிரியேட்டர்ஸ்கிட்டையும் ஒரு இன்னசென்ஸ் இருக்குது. ரொம்ப சிம்பிளாகிட்டாங்க. இப்போ டிரெக்ஷன்றதை வந்து ஒரு சலூனுக்கு போய் பார்பட்டை எப்படி முடிவெட்டணும்னு சொல்கிறதுலே டிரெக்ஷன் ஆரம்பிச்சு சொன்னது பயங்கரமாக ஹிட் பண்ணிடுச்சு என்ன. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த கிரியேட்டர்ஸ். உங்களுடைய படங்களும் சரி, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் சரி, எங்கேருந்து நீங்கள் எல்லோரும் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்ற ஜேர்னியை ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப இன்னசென்ஸோடு நீங்கள் சொல்லுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கும் க்ரௌடுக்கும் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், நம்ம பசங்க நம்ம தான் கைத்தட்டி பயங்கரமாக என்கரேஜ் பண்ணணும். ஸோ ஹெசிடேட் பண்ணவே பண்ணாதீங்க, பயங்கர எனர்ஜெட்டிக்காக கைத்தட்டி என்ன வேணால் நம்ம உற்சாகப்படுத்தலாம். தேங்க்யூ. அடுத்ததாக நம்மளுடைய பார்ட்னர்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ்க்கு ஒரு மெமெண்டோவோட நாம் இந்த ஈவெண்ட்டுடைய அடுத்த செக்மெண்ட்டுக்கு நகரலாம். ஸோ அந்த மெமெண்டோவை கொடுக்கறதுக்கு ஐ வுட் லைக் டு இன்வைட் தி சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் கியூப் சினிமாஸ் மிஸ்டர் ஹர்ஷ் ரஸ்தோகி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ நம்மளுடைய சப்போர்ட்டர்ஸ் அண்ட் ஸ்பான்சர்ஸ் எல்லாருமே இங்கே அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸோடு வந்திருக்காங்க. ஸோ ஐ வுட் லைக் டு இன்வைட் தி ரெப்ரசன்டேட்டிவ் தி மெட்ராஸ் பிராண்டிங் கம்பெனி ஃபர்ஸ்ட் ஆன் டு தி ஸ்டேஜ் டு ரிசீவ் தி மெமெண்டோ. We would like to invite a representative from Radio City onto the stage. Okay. And next, அடுத்து நமக்கு வந்து பிரதீக்ஷா கேமரா ஏற்கனவே சொன்ன அவங்களுடைய சப்போர்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு we would like to invite a representative from பிரதீக்ஷா கேமரா to receive the memento.
And we would like to invite a representative from Turmeric Media to receive a memento. And Turmeric nuடைய collaboration எந்த அளவுக்கு இதனுடைய விஷனையும் கன்விக்ஷனையும் பெருசாக்குச்சுன்றதை நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். This is a very very special collaboration. அதை பற்றி தான் நம்ம அடுத்து பேச போகிறோம். Thank you so much Turmeric for your support and contribution. We would like to invite a representative from NAC Studios onto the stage to receive the memento. Thank you so much. உங்களுடைய சப்போர்ட் டே ஒன்லேருந்து நமக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்திருக்கு. Thank you so much. இரண்டு கேள்விகள் வச்சுருக்கோம் உங்க கூட டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக. We have a couple of questions. First, I would like to ask about our collaboration with Turmeric. நான் நிறைய சொல்லிட்டேன். I have explained a lot about this collaboration, but we would like to hear it from you. How special is this collaboration? What was their contribution? I just want to apologize for speaking in English. My Tamil is a bit weak. But I have known Mahindran from 2001 when Star and Vijay first came together and we worked together very closely for 4 years. I believe he's not here yet, but I just want to thank him and his entire team at Turmeric for partnering with us and scaling up the contest to a level that we have not seen before, 2200 plus participants. I think a top-notch jury to help us choose the best films and overall support, especially in terms of prize money. So I hope this partnership remains and we continue to bring forward fresh new talent in the Tamil industry to the large screen, which is also part of our mission at Cube. And I wish all the finalists and the winners the very best. I hope you go on to break new barriers and create path-breaking films in Tamil and in Tamil as well as nationally and internationally. Thank you. That will definitely happen. அந்த ஹோப் வந்து இங்கே எல்லாருக்குமே இருக்குது. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நம்மளுடைய மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய மிஸ்டர் ஸ்ரீதர் பிள்ளை அவர்களுக்கு ஒரு மெமெண்டோ உங்கள் கையால். Yes, of course. இப்போ அவங்க சொன்னதை நான் அப்படியே சொல்கிறேன் பாருங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீயிங் எ கிரேட் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களோட கைடன்ஸ் இல்லாமல் இந்த ஈவெண்ட்டும் சரி இந்த கான்டெஸ்ட் சரி ரன் பண்ணிருக்க முடியாது. தேங்க்யூ ஸோ மச் ஆன் பிஹாஃப் ஆஃப் த டீம். அடுத்ததாக நாம் இன்னைக்கு அவார்ட் செரிமனிக்குள்ளே அப்படியே அடியெடுத்து வைக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட்டாக இருக்க போது எல்லா கிரியேட்டர்ஸ்க்கும். அவார்ட் செரிமனியில் ஃபர்ஸ்ட் அவார்ட் கொடுக்கறதுக்காக ஐ வுட் லைக் டு இன்வைட் தி co-founder ஆஃப் கியூப் சினிமாஸ் மிஸ்டர் செந்தில்குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்பெஷல் மென்ஷன் அவார்டு யாருக்குன்னு பார்த்துடலாமா? கேன் வி ஹேவ் தி AV ப்ளீஸ்? ஸோ 2 திரைப்படங்களுக்கு 2 டீமுக்கு ஸ்பெஷல் மென்ஷன் அவார்டு இருக்குது. மெட்ராஸ் டாக்கீஸ் அண்ட் கடவுளே. ஸோ கடவுளே அண்ட் மெட்ராஸ் டாக்கீஸ் பார்த்தவங்களுக்கும் சரி ஜூரிஸ்க்கும் சரி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் படமாக இருந்துச்சு. வி ஆல் தாட் அந்த டீம்ஸ் 2 பேருமே தி ரிசர்வ் மோர் அப்ரிசியேஷன். அதனால் கடவுளே டிரெக்டரும் அண்ட் மெட்ராஸ் டாக்கீஸ் டிரெக்டரும் இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் ஸ்பெஷல் மென்ஷன் அவார்ட்ஸ் வாங்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வி ஹேவ் மெட்ராஸ் டாக்கீஸ் டிரெக்டர். ஸோ வி ஹாவ் அ கொஸ்டின் ஃபார் யூ. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நிச்சயமாக தெரியும், கியூப் ஃபிலிம் வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸை எவ்வளவு இனோவேட்டிவாக நிறைய டெக்னாலஜிஸ் மூலமாக ஒரு முக்கியமான பயனீர்ஸாக இருந்திருக்கீங்க. இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய டெக்னாலஜிஸை எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. அடுத்ததாக என்ன, வாட் இஸ் த ஃபியூச்சர் நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன எங்களுக்கு கிடைக்க போகுது? பெரிய ஒரு மாற்றம் வரப்போகுது. அது வந்து ஹை டைனாமிக் ரேஞ்ச். ஆல்ரெடி நம்ம ஹோம் டிவிஸில் முக்கால்வாசி டிவிஸில் ஹெச்டிஆர் ஃபீச்சர் இருக்குது. அண்ட் சில ஸ்ட்ரீமிங் சர்வீசஸில் ஆல்ரெடி ஹெச்டிஆர் நம்ம பார்க்க முடியுது. பட் அதே இது ஏன் நமக்கு தேட்டரில் தேவைப்படுதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி இந்த ஒரு இருட்டான ஒரு அறையில் பார்க்கும்போது பிக்சர் நல்லா தான் இருக்குது, பிரைட்டாக தான் இருக்குது, கான்ட்ராஸ்ட் நல்லா இருக்குது. ஆனால் ஹெச்டிஆர் ஒரு முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் என்னான்னு தெரியும். பிரைட்னஸ் வந்து இதோட 6 மடங்கு கூட, அண்ட் கான்ட்ராஸ்ட் ஒரு 50 மடங்கு கூட.
அண்ட் அதனால நமக்கு என்ன வித்தியாசம் தெரிய போகுதுன்னா ரியலிசம் எவ்வளவோ கூட இருக்கும். அண்ட் ரியலிசம் பிக்சரில் பெட்டராக இருந்துச்சுன்னா நம்மளுடைய இன்வால்மெண்ட் ஸ்டோரியில் அந்த இன்வால்மெண்ட் எவ்வளவோ பெட்டராக இருக்கும். ப்ளஸ் இப்போ இருக்கிற எல்லா கேமராவுமே இந்த ஹெச்டிஆர் கேப்பபிள் தான். ஸோ நம்ம கரெக்டாக கிரேட் பண்ணி அதில் ஹெச்டிஆர் பிக்சர் பார்க்கும்போது டெஃபினெட்லி ஆடியன்ஸுக்கு அப்ரிசியேஷன் எவ்வளவோ கூட இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி ஓவர் த நெக்ஸ்ட் 10 years அதுதான் ஒரு பெரிய சேஞ்ச் வரப்போகுது. அந்த ரெவல்யூஷன் தான் நடக்க போகுது கண்டிப்பாக. கண்ணுங்களா, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அப்கமிங் ஃபிலிம் மேக்கர்ஸ், இது நமக்கு தான் நம்ம பண்ணுற தப்பெல்லாம் தெளிவாக தெரிஞ்சிருன்னு சொல்கிறாங்க. புரியுதா இல்லையா? தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரன்னரப் 4th ரன்னரப் அவார்டு தான் நம்ம இங்கே வழங்க போகிறோம். அந்த அவார்டை அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக we would like to invite editor Philomin Raj and Three Monkey Nandakumar onto the stage. So 4th runner-up யாருன்றதை பார்த்துடலாமா? Superb. Can we have the card, announcement card for the 4th runner-up? The Spell, writer, director Balaji Nagarajan. So Big Shots 2024 னுடைய 4th runner-up பாலாஜி நாகராஜன். எனக்கு இந்த ஐடியா வந்து ரொம்ப நாளாக மைண்டில் இருந்தது. எனக்கு நிறைய பேர் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சுந்தர் டிஓபி வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். திங்கர் நட்ஸ் ரைட்டர்ஸ் ரூம் டீம் வந்து அவங்க ஃபுல்லாக வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ப்ளஸ் ஆக்டர் தன்யா, அவங்கள வந்து ஒரு காஃபி ஷாப்பில் தான் பார்த்தேன். அவங்ககிட்ட கதையை வந்து டக்குன்னு வந்து நரேட் பண்ணிட்டு அவங்க நரேட் பண்ணோன்னே அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஒரு லைப்ரரி வந்து நம்ம சென்னைக்குள்ளே கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். என் கான்ஃபிடன்ஸ் லெவலில் செக் பண்ணுறதுக்காக தான் இந்த ஷார்ட் ஃபில்மே பண்ணி முடிச்சோன்னே வந்து எனக்கே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. பெருசாக வந்து டாப் 25 வரணும், டாப் 5 வரணுங்கிற ஒரு இது அபிப்பிராயம்லாம் இல்லை. மூவி பஃப் இல்லைனா என்னால் இந்த ஷார்ட் ஃபில்மே பண்ணியிருக்க முடியாது. அது ஒரு பெரிய மோட்டிவேஷன் ஃபேக்டராக எனக்கு இருந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் பாலாஜி. நீங்கள் அந்த லைப்ரரிக்குள்ளே 3 நிமிஷத்தில் ஒரு அட்டகாசமான கதை சொன்னீங்க, ஒரு மேஜிக்கை க்ரியேட் பண்ணிட்டீங்க. அந்த மேஜிக்காக தான் இந்த 4th ரன்னர்-அப் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much Balaji and thank you so much Nandakumar. Philo, I would like to stay back பண்ணிங்கன்னா ஒரு சின்ன கான்வர்சேஷன். மைக்கு கொடுத்துடக்கூடாதுன்னே பாக்கெட்டில் கை வச்சு திங்கிறாருன்னு நினைக்கிறேன். ஹலோ ஃபிலோ, வணக்கம். மைக்னா கொஞ்சம் டேஞ்சர். வணக்கம். வணக்கம். ஃபஸ்ட்டு இந்த 5 திரைப்படத்தையும் 5 குறும்படத்தையும் நீங்கள் பார்த்தீங்க. இந்த கிரியேட்டர்ஸ்க்கு உங்களுடைய விஷஸ் அண்ட் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். 5 பார்க்கல, 25 பார்த்தோன்னு நினைக்கிறேன். எனக்கு ஷார்ட் ஃபிலிம் வந்து நான் அங்கேருந்து தான் வந்தேன். நான் அட்வர்டைஸிங்கில் பண்ணிட்டு 4 இயக்குனர் சீசனுக்கு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஆல்சோ மூவி இப்போ ஃபஸ்ட்டு சீசனில் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடிட் பண்ணி கொடுத்தேன், மகேஷ்ன்னு சொல்லிட்டு ரன்னரப் நினைக்கிறேன். ஸோ நான் அங்கேருந்து தான் வந்ததுனால ஸோ எனக்கு அந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அனுப்புறது, அதுக்காண்டி வெயிட் பண்ணுறது, டேரக்டர் கூட பேசுகிறது இருக்குல்ல, அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் இருந்ததுனால இவங்க 25 படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஓடுவோம்ல, அந்த அப்ளை பண்ண ஓடுறது, அந்த நினைவுகள்லாம் வந்தது. ஸோ 25 படம் பார்க்கும்போது 25 எனக்கு பிடிச்சிருந்தது. எல்லாருமே பெஸ்ட்டாக அந்த மேக்கிங்காக இருக்கட்டும், டைரக்ஷனாக எல்லாமே நல்லாயிருக்கு. அவங்க அந்த கதையில் எப்படி அப்ரோச் பண்ணிக்காங்க தான் 25 பார்த்தது. எனக்கு 25 பிடிச்சது. அதில் பெஸ்ட்டாக ஒரு 6-7 செலக்ட் பண்ண கொடுக்க சொன்னாங்க, அதில் கொடுத்தது. ஓகே. ஸோ தட்ஸ் வை அப்படி தான் அந்த செலெக்ஷன் நடந்தது. இப்போது இங்கே எல்லாருக்குமே தெரியும், ஆடியன்ஸ் வந்து டியூரேஷனுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்ட காலகட்டமாக இருக்குது. டிக்கெட் புக் பண்ணும்போது டியூரேஷன் பார்த்துடுறாங்க, சென்சார் சர்டிஃபிகேட்டுக்கு முன்னே அதை மட்டும் ரிலீஸ் பண்ணி ட்விட்டரில் டியூரேஷன் போட்டுடுறாங்க. ஒரு எடிட்டருக்கு இது எவ்வளோ ப்ரெஷராக இருக்குது? ஏன்னா 3 நிமிஷத்தில் கதை சொல்லியிருக்காங்க இல்லையா? இல்லை, இது டஃப் ஆக்சுவலாக. 1 நிமிஷம் சொல்கிறதும் 3 நிமிஷம் சொல்கிறதும் இட்ஸ் அ ஷார்ட் ஸ்டோரின்னு தான் சொல்லுவோம். இட்ஸ் ஒரு சீன், ஒரு ஷார்ட்டாக ஒரு குட்டியாக ஒரு கதை சொல்கிறது தான் இது. படத்தோட டூரேஷனுங்கிறது நான் ப்ரெஷர் எடுத்துக்கிறதுல பார்க்கும்போது தான் டூரேஷன். படம் பார்க்கும்போது எப்படி ஒரு டூரேஷன் தெரியும். படத்தை இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்தா எத்தனை டூரேஷன் வேணாலும் பார்த்துட்டு போவாங்க. பட் அது டேரக்டர் எடிட்டரோட சேர்ந்து ஒரு கொலாபரேஷன் தான் வரும். ஸோ அதை நான் மைண்டில் எடுத்துக்கிறது இல்லை. டூரேஷன் லென்த்தாக இருக்குது அதெல்லாம் மேட்டர் இல்லை. கதை எப்படி அவங்களுக்கு ரிசீவ் ஆகுது, அவங்கள எப்படி என்கரேஜ் பண்ண வைக்கிறது தான் மேட்ரு. ஸோ இது வந்து டஃபஸ்ட் ஜாப். 3 நிமிஷம் 2 நிமிஷங்கிறதுலாம் அந்த 2 நிமிஷத்துக்குள்ளே கதை சொல்லணும். 2 நிமிஷத்துக்குள்ளே ஒரு தீம் சொல்லி அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிறது வந்து டஃபஸ்ட் ஜாப். ஒரு ஆட் மாதிரி வச்சுக்க. ஆக்சுவலாக ஆடில் வந்து 3 மினிட்ஸ் ஃபிலிம் பண்ணுவோம், டிஜிட்டல் ஃபிலிம் சொல்லுவோம், அது மாதிரி தான் இது. ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ப்ளஸ் இது ஆட் கைண்ட் ஆஃப் வியூவில் தான் அப்ரோச்சே பண்ணணும், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறதில்ல. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக நல்லாயிருக்கும், ஒர்க் பண்ணுறது நல்லாயிருக்கும், ஜாலியாக. ஓகே. ஸோ மூவி பஃப் சீசன் 1ல் நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடிட் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி பல மேக்னம் ஓப்பர்ஸ்லாம் நீங்கள் கை வச்சு
பிளாக் பஸ்டர்ஸ் ஆக்கியிருக்கீங்க, இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் நிற்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஜேர்னியில் உங்களுடைய லேர்னிங்னா என்ன? ஒன் லேர்னிங் ஒரு எடிட்டராக. லேர்னிங் ஷார்ட் ஃபிலிமாக இருக்கட்டும், ஆடாக இருக்கட்டும், அந்த டைமுக்குள்ளே அந்த கதையை எவ்வளோ டைமுக்குள்ளே டெலிவரி பண்ணுறது இருக்குல்ல, ப்ரெசென்ட் பண்ணுறது. ஒரு டேரக்டர் கதை சொல்லிட்டாரு, 3 நிமிஷம் கதை சொல்லிடுறேன், இதுக்கே 3 நிமிஷம் கதை சொல்லிட்டாரு. ஷார்ட்ஸ் இருக்கும், எல்லா ஷார்ட்ஸும் நான் வைக்கிறதுன்னு அவசியம் இல்லை. இந்த டைமுக்குள்ளே எவ்வளோ ஷார்ட்ஸ்க்குள்ளே அந்த கதையை சொல்லணும், இன்ட்ரெஸ்டிங்காக கதை சொல்கிறோங்கிற தாட் தான் என்கிட்ட இருக்கும். அதுக்குள்ளே சொல்கிறது தான் நான் மெனக்கெடுதல். ஸோ அப்படி வர்றது தான் படமாக வரும். ஓகே. ஸோ எல்லாத்தையும் எடுத்ததெல்லாம் வைக்கணும்னு நீட் இல்லை. அவர் டேரக்டர் சொல்ல எல்லா விஷயமும் உள்ளே வைக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த டைமில் எவ்வளோ சொல்லணுமோ அவ்வளோ சொன்னால் போதும். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸுக்கு எங்களுடைய விஷஸ் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ 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 தேங்க்யூ. அடுத்ததாக நாம் எடிட்டர் ஆர்கே செல்வா அண்ட் த்ரீ மங்கி நந்தகுமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் டு அனௌன்ஸ் தி தேர்ட் ரன்னர் அப் ஆஃப் திஸ் ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். 2 தடவை உங்களை மேடைக்கு அழைச்சிட்டேன், நீங்களும் நிதானமாக வந்துட்டீங்க. ஸோ கேன் வி ஹாவ் தி அனௌன்ஸ்மெண்ட் கார்ட் ஃபார் த தேர்ட் ரன்னர் அப் ஆஃப் திஸ் ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட்? ஸோ பிக் ஷாட்ஸ் 2024 தேர்ட் ரன்னர் அப் கடவுளே பாலா பாரதி. ஆக்சுவலி ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். படங்களை வந்து நான் ஒரு வெறும் படமாக இல்லாமல் அதை தாண்டி ஒரு கிராஃப்டாக நான் பார்க்க ஆரம்பித்தப்போ அதோட க்ரியேஷன் ப்ராசஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மூவி பஃபோட போஸ்ட் வந்து என் ஃப்ரெண்டு தான் என்கிட்ட சொன்னார். 3 மினிட்ஸ்க்குங்கிறது ஒரு வெர்ஷன் வந்து ஒரு மாதிரி சேலஞ்சிங்காக ஃபீல் ஆச்சு. நமக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பொறுத்தவரையும் நமக்கு வந்து எல்லா ரிசோர்ஸும் ரொம்ப ஈஸியாக கிடச்சிருக்காது. ஸோ டாப் 25ல் வந்ததே வந்து எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான். ஸோ அதை தாண்டி இப்போ டாப் 5லையும் வந்திருக்கு. ஸோ 5th பிளேஸாக இருந்தாலும் எனக்கு ஹாப்பி தான். ஏன்னா நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இல்லாமல் நான் இந்த அளவுக்கு வந்து இங்கே நிற்கிறதே நான் ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் அதை பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் பாலா பாரதி அண்ட் நந்தகுமார், நன்றி. வி ஹாவ் அ கொஸ்டின் ஃபார் யூ. ஸோ வணக்கம். வணக்கம். இப்போ நம்ம பேசியிருக்கக்கூடிய இதே நேரத்தில் பக்கத்து ஸ்க்ரீனில் உங்களுடைய நீங்கள் எடிட் பண்ண படம் சொர்க்கவாசல் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. ஒரு எடிட்டராக நீங்கள் இன்றைக்கி நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்த்தீங்க அண்ட் பல படங்கள் நம்ம பார்த்துருப்போம். சொர்க்கவாசலில் உங்களுக்கு ஒரு சீக்வன்ஸ் ஒரு எடிட்டராக சேலஞ்சிங்காக இருந்துச்சுன்னா அது எந்த சீக்வன்ஸ், அது ஏன்? சொர்க்கவாசல் மெயினாக சேலஞ்சிங்காக அதில் பார்த்தா எனக்கு டீசர் அண்ட் ட்ரெய்லர் தான் பயங்கர சேலஞ்சிங்காக இருந்தது சொல்லப்போனாக்கா. ஸோ அது வந்து ஒரே லொக்கேஷனில் ஒரே இடத்துல நடக்கக்கூடிய கதைன்றதுனால அது எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகிறோம், டீசராகவோ ட்ரெய்லராகவோ கதையும் சொல்லக்கூடாது. அது வந்து வேறு விதமாக வந்து ஆடியன்ஸை உள்ளே எடுத்துகிட்டு வர்றது எப்படி எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு டீசர் அண்ட் ட்ரெய்லருக்கு வந்து ரொம்ப மெனக்கெட்டு ஒர்க் பண்ணோம். அண்டு சீன்ஸாக வந்து அந்த ஒரு டுவர்ட்ஸ் த எண்டு ஒரு கலவரம் ஒன்று நடக்கும் போது ஃபைனலாக ஒரு சாங் வச்சு ஒன்று கட் பண்ணோம். நாங்கள் மியூசிக்காவோ இல்லை சவுண்டாவோ கட் பண்ணி பார்த்தோம். ஆனால் எங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு குறை அதில் இருந்தது. அப்போது வந்து ஒரு சாங் ரெஃபரன்ஸ் வச்சு கட் பண்ணோம். அதுதான் வந்து ஃபைனலாக வந்து இப்போ அனிருத் ப்ரோ கூட பாடின ஒரு சாங் அது. ஸோ அது வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு இது. ஐ திங்க் வெரி வேலிட் பாயிண்ட் அண்ட் வேலிட் இன்புட்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஜென்ரேஷனில் இந்த டைம்ஸில் டீசர் அண்ட் ட்ரெய்லர் ரொம்ப முக்கியம். வி ஹவ் சீன் ஃபில்ம்ஸ், ஒரு ட்ரெய்லர் ஒரு மேஜிக்கை க்ரியேட் பண்ணதுக்கான எல்லா பாசிபிலிட்டி இங்கே இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி அந்த பாயிண்ட்டை ஷேர் பண்ணதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆர்கே சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் அடுத்ததாக மிஸ்டர் ஹர்ஷ் ஃப்ரம் கியூப் சினிமாஸ் ஆன் டு தி ஸ்டேஜ் அண்ட் டிரெக்டர் ரைட்டர் SU அருண்குமார் ஆன் டு தி ஸ்டேஜ் அண்ட் பிரதீக்ஷா கேமராஸ்லேருந்து மிஸ்டர் ராஜ்குமார் ஆன் டு தி ஸ்டேஜ். So, can we have the announcement card for the second runner-up of this contest? Big Shots 2024 உடைய second runner-up 2 by Pawan Alex. நானும் எங்கள் அக்கா பையனும் கேட்ச் அண்ட் கேட்ச் விளாடுவோம். மேலே ஒரு பால் போட்டு கேட்ச் பிடிக்கும் போது 2ஆக வந்தது. சித்தப்பா எப்படி 2 பால் அப்படின்னும் போது பார்த்தா மேலேருந்து 4th ஃப்ளோர்லேருந்து இன்னொரு பையனும் ஹலோ மை பால் அப்படின்னா. ஸோ அவன் பால் விழுந்த டைமும் எங்கள் போட்ட பாலும் ஒரே கலரு, 2மே ஒரே மாதிரி விழுந்தது. ஸோ அந்த இமேஜ் பயங்கரமாக ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. பிக் ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு டைமில் கிட்ட நெருங்கிடுச்சு. ஜூலை 8th தான் டெட்லைன்னா
நான் வந்து ஜூன் 15th ஐடியாவில் அரைவ் ஆகிறேன். 29th ஜூன் ஷூட் பண்ணோம். 1 day ஷூட் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அப்போ தான் நிறைய மழை, எந்த வேறு அவுட்டோர் லொக்கேஷன். ஸோ பெர்மிஷனே இல்லாத போயிட்டோம். 1 day ஷூட்டை வந்து கொஞ்சம் ஆஃப் பண்ணி செகண்ட் டே ஷூட் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. அது ஏன்னா போலீஸ் வந்து கேமரா வாங்கிட்டு போயிட்டாங்க. அது ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் வித்தின் அ ஸ்பேன் ஆஃப் 1 week இந்த ப்ராடக்ட்டை டெலிவர் பண்ண முடிஞ்சதுன்றது ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ஜூன் 29, 30 ஷூட் பண்ணோம். ஜூலை 8 12 AM டைம் லைன் க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா நான் 11 PM அனுப்புகிறேன். அந்த ரஷ்ஷே, அந்த ஹையே செம்மையாக இருந்துச்சு. ஸோ 2 படத்துக்காக பவன் அலெக்ஸ் இந்த அவார்டை வாங்குறாரு. அண்ட் அப்படியே அவார்டு சர்டிஃபிகேட் கூடவே செக்கும் ஆன் தி வே. Very, very happy, genuinely happy for the whole team. Thank you so much. And Pawan, there's one more check. Thank you so much, thank you so much. அருண்குமார் அவர்களே, உங்களிடம் ஓரிரு கேள்விகள் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், நிறைய படங்கள், நிறைய குறும்படங்கள், 3-minute ஷார்ட் ஃபிலிம்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த இனிஷியேட்டிவ் பற்றி, இந்த ஷார்ட் ஃபிலிம் மூவ்மெண்ட் பற்றி உங்களுடைய... இல்லை, நான் இங்கே 25 ஃபிலிம்ஸ் பார்த்தேன். எல்லாமே ரொம்ப ரொம்ப மூவிங்காக இருந்தது. ஏன்னா நான் இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறேன்னா, அவங்க ஒரு பையன் சொல்லியிருந்தார்ல, என்னோடய வாழ்க்கையிலேருந்து நான் அந்த கதை எடுக்கிறேன் அப்படின்றது, தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கதைகளை நம்ம தான் வீரியமாக சொல்ல முடியும். ஸோ அதை ஒரு 3 நிமிஷத்தில் சொல்கிறதுன்றது ஒரு பெரிய சேலஞ்ச். அண்ட் மூவி பஃபோட இனிஷியேட்டிவ் வந்து அது ரொம்ப பெருசு. ஏன்னா ஒரு காம்படிஷனில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுன்றது ரொம்ப, அது எவ்வளோ கஷ்டம், இல்லை இது எவ்வளோ சேலஞ்சிங்கிறது தெரியும். அதை ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறது அது ஒரு வரம். அண்ட் நான் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வந்ததுனால எனக்கு அது ரொம்ப பெருசாக தெரியுது. சூப்பர். நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கராக இருந்து தென் நீங்கள் எங்களுக்கு நிறைய திரை அனுபவங்களை கொடுத்துருக்கீங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல் டிரெக்டராக இன்றைக்கி இங்கே நிற்கிறீங்க. உங்களுடைய வெரி ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஆஸ் அ ஷார்ட் ஃபிலிம் மேக்கர், அதை பற்றி சொல்லுங்கள். ஒரு டிரெக்டர் அசிஸ்டண்ட்டாக சேரலான்னு சொல்லி ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலான்னு நினச்சேன். ஸோ ஒரு கதை இருந்தது. அப்போது ஒரு ஒருத்தர் மேனேஜர் பிடிச்சி ஒரு தெரிஞ்சவங்களெல்லாம் வச்சு போய் பண்ணிவிட்டு, ஓகே அவங்க உட்காரட்டும் பண்ணட்டும் அப்படின்னோடனே, சொல்லுப்பா அப்படின்னாங்க. கேமரா வச்சுட்டு, என்ன சொல்லணும்ப்பா, ஆக்ஷன் சொல்லுப்பா அப்படின்னாங்க. தட்ஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட் மீ. ஸோ ஆக்ஷன் கட்டு தெரியாது, டப்பிங் ஃபஸ்ட் பண்ணுமா எடிட்டிங் ஃபஸ்ட் பண்ணுமானே தெரியாது. ஸோ அவ்வளோ ட்ரையல் அண்ட் எரரில் ஸ்டார்ட் பண்ணது தான் என்னோடது. அவ்வளோதான். சூப்பர் சூப்பர். அண்ட் அப்படியே கட்டு பல வருடங்கள் கழித்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் டிரெக்டராக இன்றைக்கி வீரதீர சூரனுடைய ஃபர்ஸ்ட் ஷாட் எடுக்கும்போது உங்களுடைய மனநிலை என்னவாக இருந்துச்சு? ஹவு டிட் யூ அப்ரோச் இட்? இல்லை, அப்படி இல்லை, அது எப்பயுமே அதே தான். அந்த சொல்லுப்பா மட்டும் மிஸ்ஸு, அவ்வளோதான். மற்றபடி அந்த ட்ரையல் அண்ட் எரர் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் ஃபஸ்ட் டேலாம் பயங்கர பயமாக இருக்கும். இப்போ எப்படியாவது ஷூட் தள்ளாதான்னு நினச்சிட்டே இருப்பேன். இன்னொரு 2 நாள் தள்ளாதா, இன்னொரு 1 வாரம் தள்ளாதா, மழை பெய்யாதா, ஆமாம் ஏதாவது பண்ணி அது தள்ளி போயிடாதா அப்படின்னு இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு ஷாட்டுக்கு அப்புறம் அப்படியே போயிடும், அவ்வளோதான். ஓகே, சூப்பர். ரொம்ப ரொம்ப நன்றி. ஆல்வேஸ் அ லேர்னர்னு சொல்கிறீங்க, ஆல்வேஸ் அ பிகினர், அந்த மென்டாலிட்டி இருக்குன்னு சொல்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். நம்ம கதைகளை நம்ம தான் வீரியமாக சொல்ல முடியும்னு நீங்கள் இங்கே ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்கீங்க. நன்றி. தேங்க்யூ. இந்த அவார்ட் செரிமனியில் அடுத்து ஒரு முக்கியமான அவார்ட், ரன்னர் அப் 1 யாருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் டு பிரசன்ட் தட் அவார்ட் we would like to call upon Mr. Uday Kumar and Mr. Rajkumar from Pratiksha Camera. So can we have the announcement card for the first runner-up of this short film contest? Anbudan by Vignesh. உள்ளே இருக்கிற ஏதோ ஒரு ஃபயரில் சினிமாவுக்கு வந்துருப்போம்ல, அந்த ஃபயர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்குற மாதிரி தெரிஞ்சுது. என்னடா எதுவுமே பண்ணாமல் இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக மூவி பஃப் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி April 2nd or 3rd தான் ஃபஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வருது. அந்த டைம் வந்தோடனே இதுதான் கரெக்டு, இதுக்கு நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். ஏன்னா இது ஆல்ரெடி நமக்கு தெரியும், மூவி பஃப் பிக் ஷாட்ஸ் என்ன பண்ணியிருக்கு முன்னாடிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ தான் ஏதாவது ஹேப்பனிங்காக நடந்துட்டு இருந்தால் அதை ஃபாலோ பண்ணி ஏதாவது எடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது கரெக்டாக ஐபிஎல் நடந்துட்டு இருந்தது. April 8th வந்து ஐபிஎல் இங்கே சென்னையில் ஒரு மேட்ச் நடந்தது. ஆக்சுவலாக இதுக்கு வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்க்கு ஒரு காரணம் வந்து அந்த பசங்க தான். ஒரே நாளில் தான் எடுத்து ஷூட் முடித்தோம். மார்னிங் 8 o'clock ஆரம்பித்தோம், நைட்டு 10 முடிச்சிட்டோம்.
என்ன ப்ராசஸ்னால் ஃபஸ்ட்டு நான் தான் ஆரம்பிச்சோங்கிற மாதிரி, ஆனால் லாஸ்ட் டேட் அன்றைக்கி தான் அப்லோட் பண்ணுற சுச்சுவேஷன் வந்தது. கரெக்டாக அவங்க அன்றைக்கி 12 மணிக்கு முடியுதுன்னு சொன்னாங்கன்னா நாங்கள் ஒரு 11:40 11:50 அந்த மாதிரி டைமில் தான் அப்லோட் பண்ணோம். அதுதான் ஃபஸ்ட் ஆரம்பித்தாலும் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணிட்டு என்ன ரீசனுக்காக இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணமோ, இப்போ நம்ம ஃபைனல் வந்திருக்கோம். இது எங்களுக்கு விஷயமே இல்லை. அந்த 25 அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டரில் நாங்கள் எங்களோட 3 ப்ராடக்ட் இருந்தபோதே ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்றது வந்து ஒரு உள்ள அந்த திரும்பவும் ஃபயர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இது எல்லாமே எங்களுக்கு வந்து ஆட் ஆன் பாயிண்ட்ஸ் தான். இது அவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டானு உங்களுக்கு தெரில, ஆனால் நான் எங்கே ஆரம்பித்தேன்னு எனக்கு தெரியும்ல. அங்கேருந்து இந்த ப்ராசஸ்க்கு வரும்போது இது ஆக்சுவலி பெரிய விஷயம் அப்படின்னு தோணுது. அன்புடன் விக்னேஷ் வந்து அன்புடன் வரவேற்கிறோம். பயங்கரமான எஃபர்ட்டு. ஸோ சர்டிஃபிகேட்ஸ் கூடவே ட்ராஃபி கூடவே செக்கும் இருக்குது. வீடியோ பைட்டில் பேசும்போது அவர் ஒன்று சொல்லியிருந்தார், இப்போ கரண்ட்டாக என்ன போயிட்டுருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு. அதை பிடிச்சது தான் அவருடைய ஹைலைட் யூஎஸ்பின்னு நினைக்கிறேன். டப்புன்னு ஐபிஎல்ல பிடிச்சி ஒரு படம் வந்துட்டார் பாருங்க. இதில் ரொம்ப பிரமாதமாக ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. நம்ம ஏன் ஸ்டார்ட் பண்ணோம், ஏன் சினிமாவுக்கு வந்தோன்ற ஃபயர் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மள்ட்ட அடங்கும். அந்த டைமில் ஏதாவது ஒன்று தேவை, அப்போ தான் இது வந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ தட் இஸ் த ரீசன் வி ஆல் வேல்யூ திஸ் இனிஷியேட்டிவ் அண்ட் திஸ் ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஆல் த கிரியேட்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அண்ட் அடுத்ததா எல்லா அவார்ட்ஸையும் தாண்டி மிக முக்கியமான ஒரு தருணத்தில் நம்ம இங்கே இருக்கோம். இந்த மூவி பஃப் டர்மரிக் பிக் ஷாட்ஸ் ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட்னுடைய வின்னர் யார் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த அவார்டை வழங்குறதுக்காக we would like to invite director பிரதீப் ரங்கநாதன் onto the stage. அண்ட் பிரதீக்ஷா கேமராவிலிருந்து மிஸ்டர் ராஜ்குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். காத்திருந்தது போதும். வின்னர் யாருன்ற அனௌன்ஸ்மெண்ட் கார்டை பார்த்துடலாமா? பீலே குட்டியப்பா, ரைட்டர் அண்ட் டைரக்டர், நெல்லியன் கருப்பையா. இப்போ எடுக்கலாம் அப்போ எடுக்கலாம் கதையெல்லாம் எழுதுவோம், யோசிப்போம், அப்படியே ஸ்கிராப் பண்ணிடுவோம். இப்படி இருக்கும்போது தான் திடீர்னு மூவி பஃப்லேருந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோம் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. ஸோ கதையாக நான் சொன்னேன், ஃபைட் கிளப் டீம்னு ஒன்று இருக்குது. ஸோ அவங்க டீம் கிட்ட சொன்னேன். அவங்க இது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றதை ரொம்ப நமக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ அவங்ககிட்ட சொன்னப்போ அவங்களுக்குமே ஒர்க் ஆச்சு. ஓகே இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கதை வந்துட்டு ஒரு ட்ரைபல் வில்லேஜ் இப்படிலாம் எழுதி வச்சுட்டோம். எங்கே போய் யாரை போய் ட்ரைபல் வில்லேஜ் என்ன பார்க்குறதுன்ற மாதிரி ஒரு இது இருந்தது. ஒரு 3 years பேக் வந்து எங்கள் ஆஃபீஸில் ஒரு பையன் ஒர்க் பண்ணப்பில் கால் பண்ணி இந்த மாதிரி ஷூட்டிங் பண்ணோம், ஊரோட லொக்கேஷன் அனுப்புங்கன்னு சொன்னோம். ஸோ அவர் இமீடியட்டாக அமிச்சார் எடுத்து. சின்ன பையனை மட்டும் நான் சென்னையிலேருந்து வர வச்சுருந்தேன். ஸோ அவனை மட்டும் அங்கேருந்து வர வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாமே ஊர் ஆளுங்க தான் வச்சு தான் ஷூட் பண்ணோம். பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். அந்த நம்ம எதாவது கேட்டோம்னா எல்லாரும் ஒரு 10 பேர் நிற்பாங்க அது செய்கிறதுக்கு. அந்த மாதிரி இருந்தது. இப்போ ஏதாவது டிபார்ட்மெண்ட் காசு செலவு பண்ணால் நம்ம தான் பண்ணணும், ப்ரொடக்ஷனும் பார்க்கணும், இந்த சைடு ஷூட்டிங் கவனிக்கணும். ஸோ இப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே நம்ம ஒரு வேலை பார்த்த ஒரு இது இருந்தது. ஸோ அது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தது, ப்ளஸ் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அப்படி தான் ஷார்ட் ஃபிலிம் போய் ஷூட் பண்ணிவிட்டு வந்து எடிட் பண்ணி அதை சப்மிட் பண்ணோம். ஸோ ஆக்டர் பிரதீப் ரங்கநாதன் கையால் பீலே குட்டியப்பாவனுடைய டைரக்டர் இந்த விருதை வாங்குறாங்க. இட்ஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் மூமெண்ட். மூவி பப்புக்கும் சரி, பீலே குட்டியப்பா டைரக்டருக்கும் சரி. ஏன் அப்படின்னா பிரதீப் ரங்கநாதன் ஒரு மிகப்பெரிய ஆக்டராக எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அவருடைய 3 minute ஷார்ட் ஃபிலிம் அப்பாலாக்ன்றது. அதை பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம். இந்த கைத்தட்டலும் விசில் சத்தமும் இங்கே இருக்கிற எல்லா கிரியேட்டர்ஸ்க்கும் தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்கணும். அது வந்து எங்களுடைய ஆசை, எங்களுடைய விருப்பம். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துகள். பிரதீப் ப்ளீஸ் ஸ்டே பேக்.
அஃப்கோர்ஸ் கேள்விகள் இருக்குது. எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு. நீங்கள்? சூப்பராக இருக்கீங்க. சூப்பர். எல்லாருமே இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களுடைய ப்ரெசன்ஸ் ரொம்ப முக்கியமான வேல்யூபிள் ப்ரெசன்ஸ் எங்களுக்கு. வணக்கம். குட் மார்னிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மூவி பஃப் ஃபர்ஸ்ட் கிளாப் வந்து எனக்கு ரொம்ப பர்சனல். கியூப் சினிமாஸ் எனக்கு ரொம்ப பர்சனல். ஐ ஹாவ் அ பர்சனல் ரிலேஷன்ஷிப். ஏன்னா நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது இந்த ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் தான் எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் அண்ட் பிளாட்ஃபார்ம் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு ஷார்ட் ஃபிலிமும் எனக்கு யூடியூப்பில் நல்லா போயிட்டு இருக்கும். ஆனால் அந்த ஆப்லாக்ன்ற ஷார்ட் ஃபிலிமோட ரீச் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நிறைய பேருக்கு கொண்டு போய் இப்போ நான் நிறைய ப்ரொடக்ஷன் கிட்ட போகணுன்னா இந்த ஷார்ட் ஃபிலிம் தானே நான் பார்த்துருக்கேனே, இந்த மூவி இப்போ ஃபர்ஸ்ட் கிளாப்பில் வந்துச்சே அப்படின்னு சொல்லி ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்மை என்னால் மறக்கவே முடியாது. இது கிட்டத்தட்ட என்னோடய ஹோம் அந்த மாதிரி சொல்லலாம். நான் எப்போவுமே சதீஷோ அவங்கெல்லாம் கால் பண்ணாங்கன்னா ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி. அவங்களோட கான்டாக்ட் வந்து என் ஃபோனில் ரிங் ஆகிறது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ என்னோடய கிராட்டிடியூட் எப்போவுமே மூவி பஃப் ஃபர்ஸ்ட் கிளாப்க்கு இருக்கும். ஒரு இப்போது இந்த 3 சீசன் கழித்து இங்கே வர்றதுக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா சில நேரத்தில் வந்து வாங்குறது மட்டும்தான் சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கொடுக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ கொடுக்குறதுல இருக்கிற சந்தோஷம் கொடுக்குறவங்களுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது த வின்னர்ஸ் அவங்களுக்கெல்லாம். அண்ட் மோர் தென் த வின்னர்ஸ், இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாப் காம்படிஷன் வின் பண்ணல, நான் செகண்ட் பிளேஸ் தான் வாங்கினேன். இப்போது என்ன மேட்டர்னா வின்னர் வந்து ஒருத்தங்க தான் இருப்பாங்க. இந்த லூசர்ஸ் மீதி வின்னர்ஸ்க்கு மீதி பேரெல்லாம் வின் பண்ணாதவங்க இருக்காங்கல்ல, லூசர்ஸ்ன்னு பேர் வைக்கிறாங்கல்ல, அவங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஒரே ஒரு வின்னர் தான். நிறைய பேருக்கு வந்து அவங்க தான் மெஜாரிட்டி. நானும் அப்போது ஒரு லூசர் தானே. பட் இட் வாஸ் நாட் த எண்ட் ஃபார் மீ. என்னாலையும் வந்து ஐ குட் ஸ்டெப் அப் ஒரு விஷயத்துலையும் வந்து கொஞ்சம் நல்லா பண்ண முடிஞ்சுது. ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து டிஜெக்ட் ஆகிடாதீங்க, நீங்கள் வந்து வின் பண்ணல அப்படின்றது. நான் வந்து இந்த 5 பேருக்கு மட்டும் சொல்லலை, மொத்தமாக வந்து 25 ஷார்ட் ஃபிலிமோ இல்லை வந்து 2266 ஷார்ட் ஃபிலிம்ஸுக்கும் சொல்கிறேன். எனிபடி ஸ்டில் ஹேஸ் அ சான்ஸ் ஃப்ரம் தேட். இல்லைனா இந்த ஷார்ட் ஃபிலிமில் அப்ளை பண்ணாதவங்களுக்கும் சொல்கிறேன். ஏன்னா ஷார்ட் ஃபிலிம் எரான்றதே வந்து கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி இருக்குது. அதில் மூவி பஃப் ஃபர்ஸ்ட் கிளாப் மட்டும்தான் இன்னும் ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன்ஸ் அதெல்லாம் வந்து நடத்திட்டு அதை இன்னும் உயிரோடு வச்சிட்ருக்காங்க. அண்ட் அந்த நான் சொன்னேன்ல இதில் வராத ஷார்ட் ஃபிலிம்லாம், நான் ஒரு 2-3 ஷார்ட் ஃபிலிம் வந்து இதில் வராத ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருந்தேன். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னோடய ஏடி வந்து எனக்கு காமிச்சாங்க. அதில் வந்து சொல்லணும்னு நினச்சது வந்து ஒரு எலியன் கட்டிங். ஆமாம், அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருந்தேன். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துருந்தேன். அந்த ஃபில்ம் மேக்கருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அவரை சந்திக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்கார். அங்கே இருக்கீங்களா? முடிச்சுட்டு பார்ப்போம். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் எனக்கு இந்த 5 வந்து என்னோடய ஃபேவரட்டாக வந்து இருந்தது வந்து அன்புடன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் மீதி அதிலும் வந்து அந்த முக்கியமாக ஒரு டைலாக் வந்து எழுதியிருந்தீங்க. உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல டைலாக்ன்றது அதுக்கு அவங்களுக்கே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். நல்லா பேசுகிறவங்களா நல்லவங்களா சார்? அதுதான். ஸோ மீதி நான் எல்லா ஷார்ட் ஃபிலிமும் பார்க்கலங்க. நான் இந்த இதில் ஜூரியாக இது பண்ணல. நான் லாஸ்ட்டாக இங்கே ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு தான் வந்தேன். ஸோ என்னால் கொஞ்சம் 5 ஷார்ட் ஃபிலிம் அப்புறம் அந்த மீதி ஒரு 2-3 ஷார்ட் ஃபிலிம் தான் பார்த்தேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. சூப்பர். இப்போ இங்கே ஒன்று நடந்துச்சுல்ல, ஈவெண்ட் முடிஞ்ச மீட் பண்ணுவோன்னு சொன்னீங்கல்ல, இந்த பிரிட்ஜாக தான் மூவி பஃப் அண்ட் டர்மரிக் இந்த கான்டெஸ்ட் ரன் பண்ணியிருக்காங்க. எங்களுடைய இன்டென்ஷன் அப்ஜெக்டிவ் வந்து இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்ப்ளீட்டிங் தி சர்க்கிள். தேங்க்யூ ஸோ மச். மை ப்ளஷர். தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. அண்ட் உங்களுடைய ஜேர்னி ஆஸ் அன் ஆக்டர்
ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ராக்கெட் மாதிரி போயிட்டுருக்கு. உங்களுடைய அடுத்த இலக்கு என்ன, அடுத்த ப்ராஜெக்ட் என்ன? இப்போது ட்ராகன் ரிலீஸ் ஆகிடும், ஃபெப்ரவரியில் வந்துடும். ஸோ ட்ராகன் ஆஸ் அன் ஆக்டர். அதுக்கப்புறம் விக்னேஷன் பிரதரோட லைக் இருக்குது, லைக்கும் வந்து நடிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு படம் நடிக்கிறேன். அது வந்து ஒரு ஜான்லைன் ஷூட் பண்ணுறேன். அது இது வரைக்கும் இந்த 3 படம், அவ்வளோதான். ஓகே. ஒரு ஆக்டராக பல ப்ராஜெக்ட்ஸ் கடந்த பிறகு இப்போது உங்களுக்கு பிரதீப்னுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்துன்னு உங்களுக்கு என்ன தோணுது? என்னோட ஸ்ட்ரென்த் வந்து நல்லது மட்டுமே நினைக்கிறேன். ஸோ அதனால் ஐ திங்க் எனக்கு புரியுது சினிமாவாக கேட்குறீங்க, கிராஃப்டாக கேட்குறீங்க. பட் இன்டென்ஷன்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த இன்டென்ஷன் வந்து என்ன கிராஃப்டாக இருந்தாலும், என்ன சினிமாவாக இருந்தாலும், இல்லை என்ன தொழிலாக இருந்தாலும், அந்த இன்டென்ஷன் வந்து அந்த ஒர்க்கை வந்து ட்ரைவ் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். ஸோ எனி கிராஃப்ட், இப்போது நான் என்னோடய ஷார்ட் ஃபிலிம் வந்து எடிட் பண்ணுவேன், எல்லா கிராஃப்ட்லேயும் கொஞ்சம் கை வைப்பேன். ஏன்னா அது மட்டும்தான் நமக்கு வழி, நிறைய பேர் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வேலையை எடுக்கும் போது அதோட இன்டென்ஷன் ரொம்ப நான் நல்லா வச்சுப்பேன், இது ரொம்ப ஃபுல்ஃபில்லாக சூப்பராக பண்ணோன்னு. ஸோ என்னோட இதுன்னு பார்த்தீங்கன்னா ஐ ஒர்க் ஹார்ட். சூப்பர், அதுதான். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இன்டென்ஷன்ஸ் தான் நம்ம கிராஃப்ட்லேயும் சரி, நம்மளுடைய அவுட்புட்லையும் சரி ரிஃப்ளெக்ஷனாக இருக்க போது. ரொம்ப ரொம்ப நன்றி பிரதீப். உங்களுடைய ஜேர்னி இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பைரிங் ஜேர்னி தான். கண்ணு முன்னாடி நாங்கள் பார்த்த ஒரு ஜேர்னி அது. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ மாத்தேவன். உங்களோட எப்போனா அப்புறமா இன்டர்வியூ பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. நீங்கள் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க, உங்களோட இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருங்க. சூன், வெரி சூன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Thank you so much, Pradeep. Thank you. Okay. So, we would like to call upon all the short filmmakers who are present here in the top 5 இருக்கக்கூடிய and special mention awards வாங்கின எல்லா filmmakers-உம் டப்புன்னு மேலே வந்தீங்க அப்படின்னா ஒரு photo opportunity create பண்ணிடலாம் நம்ம. And along with the filmmakers, we would also like to call Mr. Jayendra and Mr. Harsh from Cube Cinemas to make this photo opportunity very special, extra special. And we would also like to add Mr. Sendil Kumar from Cube and our esteemed jury member, Director S.U. Arun Kumar அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எடிட்டர் R.K. செல்வா அவர்களையும், எடிட்டர் Philomen Raj அவர்களையும் அண்ட் மிஸ்டர் உதயகுமார் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அண்ட் எப்பவுமே எங்களுக்கு ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஃபில்ம் அப்ரிஷியேஷனில் அவருடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப பெருசு, மிஸ்டர் ஸ்ரீதர் பிள்ளை அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அண்ட் ஒன் ஆஃப் த சீனியர் மோஸ்ட் சப்போர்ட்டர்ஸ் எங்களுக்கு மிஸ்டர் கல்யாண் சார் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ இன்றைக்கி இங்கே எடுக்கக்கூடிய இந்த ஃபோட்டோன்றது மறுபடியும் ஒரு 3-4 வருஷம் கழிச்சு இங்கே எப்படி பிரதீப் சொன்னாங்க இல்லையா, வாங்குற மாதிரியே கொடுக்குறதும் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலான ஒரு மெமரி அப்படின்னு, அதே மெமரியும் அதே ஸ்பெஷல் மொமெண்ட்டும் இந்த ஃபில்ம் மேக்கர்ஸும் கிடைக்கணுன்றது ஒரு முக்கியமான விருப்பமாக இருக்குது. நிச்சயமாக நிகழுன்ற நம்பிக்கையும் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. ஸோ கேன் வி ஹாவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் ஆல் தீஸ் ஃபில்ம் மேக்கர்ஸ்? ஸோ ஜெயேந்திர சார், வி வுட் லைக் யூ டு ஸ்டே பேக். ஏன்னா நம்மளுடைய ஜூரி மெம்பர்ஸும் கெஸ்ட்டுக்கும் மெமெண்டோ கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ நம்மளுடைய சீஃப் கெஸ்ட்டாக இருந்து இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ஒரு மென்டார் பொசிஷனில் இருந்து எல்லாரையும் கைட் பண்ண, அவங்களுடைய வார்த்தைகளாலையும் விஸ்டம்னாலையும் கைட் பண்ண ஒவ்வொருத்தராக நம்ம இப்போது மேடைக்கு அழைக்க போகிறோம். ரைட்டர் டிரெக்டர் S.U. அருண்குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் டு ரிசீவ் அ மெமெண்டோ ஃப்ரம் மிஸ்டர் ஜெயேந்திரா அவர்கள். தேங்க்யூ ஸோ மச் S.U. அருண்குமார். ஏன்னா உங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷனும் ரொம்ப பெருசு. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் ஆக்டர் பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கு எங்களுடைய அன்பு பரிசு, நினைவு பரிசு. அடுத்ததாக we would like to invite editor Philomen Raj onto the stage. Thank you so much Philomen Raj. Thank you so much. Mr. உதயகுமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.
ஓகே. அண்ட் எடிட்டர் செல்வா ஆர்கே அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். பிரசன்ட் மீடியா, ஆல் தி ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ஒன் மோர் வீடியோ இஸ் தேர். அதை நாங்கள் வந்து ரொம்ப காத்து பொக்கிஷமாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணுன்றது எங்களுடைய விருப்பம். ப்ளீஸ் ஸ்டே பேக் ஃபார் தட் வீடியோ. ஏன்னா அது வந்து ஒரு தேங்க்யூ நோட் எங்ககிட்ட இருந்தும் ஃபிலிம் மேக்கர்ஸ் கிட்ட இருந்தும். அதை நீங்கள் எல்லாரும் அவசியம் பார்க்கணும் நாங்கள் விரும்புகிறோம். ப்ளீஸ் ஸ்டே பேக் ஃபார் தட் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ கேன் வி ஹேவ் த வீடியோ, தேங்க்யூ நோட் வீடியோ ப்ளீஸ்? சின்ன வயசில் இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கேட்டு ஃபைனலாக ரஜினி சார் மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் பார்த்த ஸ்க்ரீனில் இப்போ நம்ம ஃபேஸும் வருதுன்றது செம்ம ஹாப்பி. ஸோ என்னதான் நம்ம நிறைய படத்தை வந்து தேட்டரில் பார்த்து இது பண்ணாலும் நம்ம படத்தை பார்க்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது எனக்கு. ரொம்ப ப்ரௌடு ஃபேக்டராக இல்லாமல் எனக்கு வந்து ரொம்ப எமோஷ்னல் ஃபேக்டராக இருந்தது. நம்ம பண்ண ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து தேட்டரில் ஓடுதுங்கிறது வந்து அது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சு. கடைசியாக என் பேரும் வந்தப்போ அதில் ஒரு 5 பேர் கூட கிளாப் பண்ண ஒரு விஷயம் வந்து ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட். எல்லாரையும் கூட்டு போய் மச்சான் காமிச்சோம், எல்லோரும் பார்த்தாங்க, ஊர்லேருந்து வந்து எல்லோரும் நிறைய பேர் காமிச்சிட்டோம், இன்னும் அந்த தெரு தான் பாக்கி, இந்த தெரு தான் பாக்கி அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கேம்பெயின் மாதிரி அங்கே கொஞ்சம் பசங்க இறங்கி வேலை பார்த்தாங்க, தேட்டரில் எல்லாரையும் பார்க்க வச்சாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் எதிரே பார்க்காதது வந்து என் ஊரில் அது தேட்டரில் ரிலீஸ் ஆகி அங்கேருந்து பசங்க யதார்த்தமாக படம் பார்க்க போய் அங்கேருந்து எனக்கு வீடியோ அமிச்சாங்க, உன் ஷார்ட் ஃபிலிம் வந்திருக்கு தேட்டரில் அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்தது. படம் பண்ணுறது வந்து ஒரு குழந்தை டெலிவர் பண்ணுற மாதிரி தான், அவ்வளோ அது ஸ்பெஷலு. சும்மா வாய் வார்த்தையாக சொல்லிட முடியாது, அது வந்து அன்எக்ஸ்பிளைனபிளான ஒரு விஷயம். அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. 500 ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு என்டையர் மூவி பஃப் டீமுக்கும், டர்மரிக் மீடியா, ஹூவர் இஸ் இன்வால்வ், மெயினாக அப்பா அம்மா, என் ஒய்ஃப் ஸ்ருதி, எங்களோட என்டையர் டீமே எவனோ ஒருத்தவனோட விஷனை நீங்கள் பண்ணுங்கள், நாங்கள் நிற்கிறோம் கூடன்றது சொல்கிறது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தை தருது. நாளைக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணுன்னாலும் இந்த டீம் அப்படியே கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசை. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மூவி பஃப் டீம். இந்த ஜேர்னியே பயங்கர ஸ்பெஷலாக இருந்துச்சு. இதை தொடர்ந்து பண்ணணும். தேங்க்யூ. என்னோடய கேஸ்ட், க்ரூ மெம்பர்ஸ், என்னோடய ஃபேமிலி, எங்கள் அண்ணா அண்ணி, எங்கள் அம்மா அப்பா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இவங்க யாரும் சப்போர்ட் பண்ணலைன்னா பெல்ங்கிற ஒரு ஷார்ட் ஃபில்ம் என்னால் வந்து பண்ணியிருக்க முடியாது. என்னோடய பாஸ் அண்ட் என்னோட அண்ணா ராஜசேகர் பாண்டியன் அவர்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அப்புறம் என் ஃபேமிலி, ஏன்னா நான் என்ன கேட்டாலும் நான் இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன்னா நீ ஏன் அதை பண்ண போகிறேன்னு எனக்கு கேட்டதே கிடையாது. என் மேலே இருக்க நம்பிக்கையில் அவங்க விட்டாங்க. ஸோ என்னோடய ஃபேமிலிக்கும் நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். என் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் ஒருத்தன் என் வீடு நல்லா பார்த்துக்கிட்டான். அதனால எனக்கு எந்த வகையிலுமே ப்ரெஷர் இல்லை. ஏன்னா வந்து அண்ணன் வந்து அதை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. இப்போ வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் நான் போட்டிருக்க இந்த திங்ஸில் ஏதோ ஒரு ஒன்றா என் அண்ணன் வாங்கி கொடுத்ததா இருக்கும். ஸோ அண்ணன் தான் எல்லாமே. அவனுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். 2200 ஷார்ட் ஃபிலிம் மேலே சப்மிஷனுங்கும் போது எத்தனை பேருக்கு உள்ளே இருக்கிற அந்த ஃபயரை திரும்ப ட்ரிகர் பண்ணியிருக்கு இந்த மூவி பஃப். ஆக்சுவலாக அது பெரிய விஷயம். வருஷம் இதை திரும்ப பண்ணணும். ஓவராலாக ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் கொடுத்தது. இது எதுக்காக நடந்ததோ அது இப்போ நீட்டாக லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் சித்தப்பா சித்தி மாமா அத்தை இவன் ஏதோ ஒன்று பண்ணிவிடுவான்னு சொல்லி இவ்வளோ நாள் நம்பிக்கிட்டு இருந்ததுக்கு அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் இவங்களாவது நம்ம பையனை பெற்றுட்டோம் அப்படின்னு நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சம்மந்தமே இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸு எப்படியாவது இவனை ஏதாவது பண்ணி விட்றலான்னு சொல்லிட்டு நிறைய பேர். ஸோ எனக்கு நிறைய பேர் காசு கொடுத்தாங்க. இன்ன வரைக்கும் யாருமே எதுவுமே கேட்கல, எப்போ தர ஏது தர அப்படின்லாம் கேட்கவே இல்லை. எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸு தான். ஸோ அவங்க நீ என்ன வேணால் பண்ணு, ஏதோ ஒன்று பண்ணு அப்படின்னு நம்மளை புஷ் பண்ணிகிட்டே இருக்க ஆளுங்க தான். ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நல்ல அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அவங்க சொன்ன மாதிரி நல்ல அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கு, பார்ப்போம், சேர்ந்து பார்ப்போம். அண்ட் இங்கே இப்போ நாம் பார்த்த 5 வின்னர்ஸ், 5 கண்டஸ்டன்ஸ், டாப் 5 தாண்டி டாப் 25ல் இருக்கக்கூடிய மிச்ச 20 பேரும் தே டிசர்வ் அ ஸ்பெஷல் மென்ஷன் இங்கே. ஸோ வி வுட் லைக் டு மென்ஷன் த ஃபில்ம்ஸ் செக்மேட் பை கிஷோர் ராஜ்குமார், கௌலி பை ரவிச்சந்திரன் ராஜ்குமார், ஒரு எலியின் கட்டிங் கதை பை யூசப் எம்ஐ, லாங்கிங் ஃபார் டே ட்ரீம்ஸ் பை சார்லி ஹாவ், இன்ஃபார்மர் இன்பராஜ் பை கோகுல்நாத் முத்தையன், மேரேஜ் ப்ரப்போசல் பை டி ரமணராஜா, கோமான் பை லோகேஷ் பாண்டியன், ரூபி பை ரூபதினேஷ் நாயர், அத்தனைக்கும் ஆசைப்படு, தி லாஸ்ட் சப்பர் பை ராம் பிரசாத்,
My Name Is by Karthigeyan P. Shah Jahan by Sethu Murugan. Bhargavi Apartment by Jifri. Janice by Natesh P. Kadavul Kapagam by Steve Moses. Lieutenant Lalit by Ajay Achu. Uyar Adhigari by Marshall Arokyasamy. Sottapallu by Purnima Prabhuram. Madras Talkies by Sujit N. Subramaniam. Nadukalam by Kalesh. ஸோ இந்த 5 ஃபிலிம் மேக்கர்ஸ் மட்டும் இல்லாமல் டாப் 25ல் வந்த எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் எங்களுடைய விஷஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்ட்டிசிபேட் பண்ண 2266 ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் எங்களுடைய விஷஸ். கூடிய சீக்கிரம் வேறொரு மேடை எங்களுடைய மேடையாகவும் கூட இருக்கலாம். இன்னொரு மேடையில் நிச்சயமாக உங்களுக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். கீப் அப் த ஹார்ட் ஒர்க். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ஜேர்னியில் நிறைய இன்ஃப்ளூயன்சஸும் நம்ம கூட துணையாக இருந்திருக்காங்க. இன்ஃப்ளூயன்சஸ்னாலே ஜென்ரலாக இந்த பெய்ட் ப்ரமோஷன் பண்ணுறவங்கன்னு ஒரு பெரிய டேக் இருக்குது. அதை உடைக்கிறதுக்காகவே நாம் இதை மென்ஷன் பண்ணணும்னு நினச்சோம். இப்போ நாம் மென்ஷன் பண்ண போகிற கிட்டத்தட்ட 30 இன்ஃப்ளூயன்சஸ் இந்த மூவி கான்டெஸ்ட்டில் இந்த கிரியேட்டர் சப்போர்ட் பண்ணுன்றதுனால ₹1 கூட காசு வாங்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சோடா புட்டி விளாக்ஸ், வார்னி பிக்சர்ஸ், சந்தோஷ், 1 Minute 1 Movie, ஃபில்மோபீடியா, ஐஎம் ஸ்ரீராம், விக்னேஷ் ஜேஆர், பாண்ட் டு சினிமா, கேப்ஸ் கட்ஸ், நிதின் FTS, ஃபிலிம் ஸ்கூல் தமிழ், இன்ஹேல் சினிமா, சுபாஷ் எம், Azar Director, Film Spider, RJ Dinesh, Bhupati CCG Vlogs, Holic of Cinema, Chai with Cinema, Kollywood Club 1.0, This is Kollywood, AP Way, Nellai 360, Tirunelveli 360, Film Box, Madhupriya and Tamilnda Ramesh. எங்களுடைய இந்த ஜேர்னியில் சப்போர்ட்டிவாக இருந்த எல்லா இன்ஃப்ளூயன்சஸ்க்கும் எங்களுடைய நன்றிகள். அண்ட் ஒன் மோர் டைம், பிகர் ட்ரீம்ஸ், பிக் ஸ்க்ரீன்ஸ் அண்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் இந்த ஜேர்னியில் எங்களுக்கு துணையாக இருந்த எல்லா ஸ்பான்சர்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது பிக் ஷார்ட்ஸ் ஃபிலிம் கான்டெஸ்ட் பை மூவி பஃப் அண்ட் டர்மரிக் மீடியா, பவர்ட் பை கியூப், சப்போர்ட்டட் பை விகடன், நாக் ஸ்டுடியோஸ், ரேடியோ சிட்டி, தி மெட்ராஸ் பிராண்டிங் கம்பெனி அண்ட் பிரதீக்ஷா கேமராஸ். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் அகெயின். அண்ட் இந்த க்ரௌடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் எங்களுடைய நன்றிகள் மறுபடியும். அண்ட் ஜூரிஸ்க்கும் சப்போர்ட் பண்ண ஓட் பண்ண 40,000 பேருக்கும் எங்களுடைய நன்றிகள். இன்றைக்கி இவ்வளவு நிதானமாக பொறுமையாக இந்த ஈவெண்ட்டை ஃபுல்லாக கவர் பண்ண ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கும் அண்ணன்களுக்கும் நன்றி. தேங்க்யூ. இந்த ஹோல் ஈவெண்ட்டில் எந்த ஈவெண்ட்டாக இருந்தாலுமே குறை நிறைகள் எல்லாமே இருக்கும். ஸோ மூவி ஆஃப் டீம் சார்பாகவும் இங்கே இருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ் சார்பாகவும் நன்றிகளையும் மன்னிப்புகளையும் நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு PVR, மிகப்பெரிய சப்போர்ட். அண்ட் வினோத் தலைமையில் மூவி பஃப் டீம் பயங்கரமாக இதை எக்ஸிக்யூட் பண்ணாங்க. மிகப்பெரிய ஜேர்னி, அவங்களுடைய எஃபர்ட் எல்லாமே இருக்குது. நேற்று ராத்திரி 3 மணிக்கு என்னமோ தூங்குனாங்கன்னு நினைக்கிறேன், மெசேஜ் அனுப்பிச்சே இருந்தாங்க. ஸோ வினோத் அண்ட் டீமுக்கும் நன்றி. தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ. அமேசிங் டே. தேங்க்யூ.